தலை தாழ்ந்து ஜெபிப்போம். என் வாயின் வார்த்தைகள் எங்கள் இதயத்தின் யாவும் ஒரு சமூகத்தில் கிருபையாயிருப்பதாக. சிலுவையில் இயேசுவின் 3வது வார்த்தை. யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27. இயேசு சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். மதர் தெரசா அவர்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம். மிகுந்த நலிவுற்ற நிலையில் ஒரு எளிமையான மிக விரைவில் சாகக்கூடிய ஒரு பெண்மணியை அவர்கள் கண்டெடுத்தார்கள் தெருவிலே. அந்த பெண்மணியின் உடலெல்லாம் புண்கள், நாற்றம் எடுக்கும் புண்கள். யாரும் அவங்க பக்கத்திலே வருவதற்கு தயக்கம் காட்டினார்கள். ஆனாலும் மதர் தெரசா அவர்கள் அந்த பெண்மணியை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அவர்களுடைய புண்களை கழுவி சுத்தம் செய்து அவர்களை பராமரித்தார்கள். அப்பொழுது அந்த பெண்மணிக்கு பல்வேறு விதமான கேள்விகள். தாங்கள் யார்? என்னை ஏன் பராமரிக்கிறீர்கள்? நீங்க என்ன பண்ணாலும் என்ன காப்பாற்ற முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதையெல்லாம் ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் மதர் தெரசாவை பார்த்து விரும்பினாராம். அதற்கு இவர் ஒரு சிறு புன்முறுவலோடு, உங்களில் நான் இயேசுவை காண்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னாங்களாம். சற்று நேரம் அமைதிக்கு பிறகு அந்த பெண்மணியும், நானும் உங்களிடத்தில் இயேசுவை காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்ல அவங்க இறந்தும் போனார்கள். பிலிப்பியர் 2:4 நமக்கு இவ்வாறாக கூறுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதீத வலி வேதனைகளிலும் அவரை எதிரியாக பார்த்தவர்களுக்கு முதல் வசனத்தில் அவர் மன்னிப்பை ஈந்தார். 2வது வசனத்தில் அவர் கள்ளருக்கு ரட்சிப்பை ஈந்தார். 3வதாக தன்னோடு இருந்த, தன்னை மிகவும் நேசித்த தன்னுடைய தாயையும் தமக்கு பிரியமான சீஷர் மேலும் அவர் கரிசனை காட்டினார். ஒரு நிமிஷம் மரியாளுடைய நிலையை, அவங்களுடைய அந்த மன வேதனையை நம்முடைய கண்முன் நாம் நிறுத்தி பார்ப்போம். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் வைத்திருந்த ஒரு காரியம் லூக்கா 2:35. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சிமியோன் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அந்த குழந்தையை பத்தி அந்த சிமியோன் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதை புரிஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனா இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட உழப்படுகின்ற ஒரு நிலத்தை போல சிதைந்த நிலையில் தான் பெற்ற மகன் இருக்கும் பொழுது அந்த பட்டயத்தின் ஆழத்தையும் அந்த காயத்தின் வலியையும் அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிறப்பு எப்படி ஒரு அதிசயத்தக்க பிறப்பு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியோ, இல்லனா பரிசுத்தாவியானவர் ஞானஸ்நானத்தின் போது இவர் மேல் இறங்கினதையோ, இல்ல இவருடைய அதிசயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியோ, மரியாளினால் இந்த பாடுகளில் இருந்து இயேசுவை காப்பாற்றவோ அல்லது குறைக்கவோ, அந்த வேதனையை குறைக்கும் நிலையிலே அவர்கள் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட முழுவதுமாக ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன், ஒரு இயலாமை நிலையில் அவர்கள் இருந்தார்கள். She was helpless but she wasn't hopeless. தன்னுடைய மகன் தனக்கு மாத்திரம் மகன் அல்ல, அவர் தேவனுடைய மகன். அவருக்காக ஒரு பொறுப்பு இருந்தது என்பதை அவர்கள் உணர்ந்து இருந்தார்கள். எந்த இடத்துலயுமே அவர்கள் பிதாவை நோக்கி, என்னுடைய மகன் இவ்வளோ கஷ்டப்படுறாரே, நீங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு அவங்க மன்றாடினதாக நம்ம வேதத்துல பார்க்கல. அவங்க புரியாத நிலையிலும் அந்த பிளானை பரிபூரணமாக அக்செப்ட் பண்ணி ஒரு தைரியத்தோடும் பொறுமையோடும் மௌனமாக அழுது நிற்கிறார்கள். எந்த இடத்தையும் அந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்காம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரு தைரியம் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோராக இருக்கிற நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கும்? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு. மரியாளுக்கு மகன் மேல அன்பு இருந்தது, அதை போலவே பிதாவின் மேலும் அன்பு இருந்தது. இது மரியாள். மத்தேயு 26:56 சொல்லுகிறது, அப்பொழுது சீடர்கள் அனைவரும் ஓடி போனார்கள்னு. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இந்த ஒரு பிரியமான சீடன் மாத்திரம் அங்கு எதற்காக நின்றார்?
நீதிமொழிகள் 18:24 சொல்லுகிறது, சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. He was not just a disciple, he was a friend. இப்ப அந்த ஃப்ரெண்ட்ங்கிற அந்த ஒரு கேரக்டர் சகோதரனை போல மாற போகிறார். தன்னுடைய சரீரம் பிக்கப்பட்ட நிலையிலும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையும் அவருடைய நோக்கமும் தனக்கு பிரியமான சீஷன் மேலும் அவருடைய தாயின் மேலும் விழுந்தது. ஒரு தாயின் வியாகுலத்தையும் அந்த சீஷனுடைய பரிதவிப்பையும், அந்த ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டை, அவர் தனக்கே இருக்கிற வேதனைகளை, அந்த ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டை நம்ம இயேசு கிறிஸ்து காண்கிறார். தேவ அன்பிற்கு மாத்திரம் அடிமையாக இருந்து அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது மத்தேயு 12:50 சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமானவனுமாய் இருக்கிறான்னு. இப்ப இந்த பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாக ஆட்படுத்தி கொண்ட மரியாளையும் தனக்கு சகோதரனாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய பிரியமான சீஷரையும் அவர் நோக்கி பார்க்கிறார். இந்த கரிசனையோடு கூட அவர் ஒரு பொறுப்பையும் அந்த சீஷருக்கு கொடுக்கிறார். உண்மையான அன்போடு நம்ம தேவனோடு இருக்கும் பொழுது அவர் எத்தகைய ஒரு உரிமையை எடுத்து அந்த சீஷருக்கு அந்த தாயின் பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ஒவ்வொருவரும் தேவன் மேல ரொம்ப அதிகமான பிரியம் வைத்திருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இப்படி ஒரு பொறுப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்ம தகுதியோடு இருக்கிறோமா? அந்த தகுதியை நாம எப்படி வளர்த்து கொள்வது? மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் பார்க்க வந்தீர்கள். இந்த மாதிரி நிறைய ஆவிக்குரிய பொறுப்புகள் தேவன் அவருடைய பிள்ளைகளான நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் ரொம்ப பிரியமா இருக்கும் பொழுது கொடுக்கிற இன்னொரு பொறுப்போட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, யோவான் 21ஆம் அதிகாரத்துல அவர் பேதுரு கிட்ட கேட்கிறாரு, பேதுரு என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு 3 தடவை கேட்கிறாரு. 3 தடவை கேட்கும் போது பேதுரு ஒவ்வொருத்தரையும் ஆமாண்டவே ஆமாண்டவேங்கிறாரு. 3ஆவது தடவை டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் சொல்றாரு, உமக்கு தெரியுமே அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாங்கன்னு. தேவன் நம்ம தேவனை உண்மையா நேசிக்கும் பொழுது அவரும் நம்மை நேசித்து நமக்கு அன்பையும் பண்பையும் மாத்திரமல்ல பொறுப்பையும் வழங்குகிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நம்ம எவ்வாறாக செய்கிறோம்? அவருடைய நாம மகிமைக்கு இன்னும் நம்ம அதிகமா அந்த பொறுப்புகளை ஏற்று செய்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை கனம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார். 10 கட்டளைகள்ல சொல்லியிருக்கு, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க. யாத்ராகமத்திலையும் தேவன் சொல்லியிருக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக. இது தாயும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக. நம்ம பைபிள பார்த்தோம்னா குடும்ப உறவுகளின் மேன்மையை பல இடங்கள் ஆதியாகமம் தொடங்கி லெட்டர்ஸ் டு தி டிஃபரெண்ட் பீப்புளுக்கு பவுல் எழுதுற இடத்துலயும் குடும்ப உறவுகளுக்கான மேன்மையை பல இடங்களில் இவர்கள் வலியுறுத்துகிறார். அதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்து உடல் பீக்கப்பட்ட நிலையில அவ்வளோ மனவேதனை உடல் வேதனையின் மத்தியில அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய இந்த ஃபேமிலிய அவரு திருப்பி பில்ட் பண்றாரு. அவர் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீக்கல. 1 தீமோத்தேயு 3:5 இவ்வாறாக சொல்லுகிறது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும்னு இது ஒரு பேசிக் ரூலா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம இந்த குடும்ப சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவு மாத்திரம் இல்ல, கணவன் மனைவிக்கான உறவையும் கூட நம்ம இந்த இடத்துல இன்க்ளூட் பண்றோம். இப்ப நம்ம இருக்கிற இந்த குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஏகப்பட்ட ப்ராபகண்டா நடக்குது. எதுவுமே கேட்கும் பொழுது தவறாக தெரியவதில்லை, எல்லாமே ரொம்ப சரியா இருக்கு. இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஜெனரேஷன்ல இருந்த பொறுமையும் மனத்தாழ்மையும் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம பிள்ளைங்களை பார்த்தா அது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா குறைஞ்சிருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம எதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறோம்? நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து அவருடைய மிகுந்த
வேதனையிலும் அவர் அவருடைய குடும்பத்தை, அவருடைய அம்மாவை பாதுகாத்து கொண்டார். நம்ம இதுல இருந்து என்ன கற்றுக்கிறோம்? சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல யாரையாவது தெரியாம நம்ம உதாசீனப்படுத்தி விடவோ அல்லது கரிசனை காட்ட தவறி விடவோ சூழ்நிலைகள் நம்மளை தள்ளிவிடாத பாரு நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா நடந்துக்கணும். சிலுவையில நான்காவதாக ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, புதிய ஆவிக்குரிய குடும்பத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். சீஷனுக்கும் மரியாளுக்குமான உறவு இதுவரைக்கும் ஒரு நம்மளோட குரு, கிட்டத்தட்ட நம்மளோட குரு இயேசு கிறிஸ்து, அவருடைய அம்மா அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறி என்னுடைய அம்மா அப்படின்ற ஒரு ப்ரொமோஷன் அந்த சீஷருக்கு இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். ஒரு புதிய உறவு அந்த இடத்துல அந்த மகனுக்கும் அந்த தாய்க்கும் கிடைக்கிறது. சிலுவையில உண்டாக்கப்பட்ட இந்த ஒரு குடும்பத்தின் ஐக்கியம், அவருடைய ரத்தம் விருதாவாக சிந்தப்படவில்லை. புது திருச்சபை, ஆதி திருச்சபை உருவாக அது வித்திட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம பார்க்கிறோம், இயேசு பரமேறிய பின்பு உண்டாக்கப்பட்ட ஆதி திருச்சபையில அனைவரும், அதாவது இயேசுவை நேசிக்கின்ற, அவரை பின்பற்றுகின்ற அனைவரும் ஒரே இடம், ஒரே மனம், ஒரே சிந்தனையோடு தங்களுக்கு உள்ள அனைத்தையும் ஒன்றாக வைத்து அவர்கள் பொதுவாக வைத்த தேவ பிள்ளைகள் தேவ பணியில ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு Psalms 133, சங்கீதம் 133 வசனம் 3 இவ்வாறாக கூறுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது அப்படின்னு. சகோதரர் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ற ஒவ்வொருவரும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான். அந்த கான்செப்ட்ல தான் ஆதி திருச்சபையும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இயேசுவின் குடும்பத்துல இன்றைய காலகட்டத்துல நம்ம பார்க்கிறோம், ஏகப்பட்ட பாகுபாடுகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், கோபங்கள், பொறாமைகள், பெருமைகள், தாழ்மையின்மை, இன்னும் கவுண்ட் பண்ணிட்டே போகலாம். அத்தனை ப்ராப்ளம் இன்றைய திருச்சபைகள்ல நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்ம திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. அங்க அந்த சிலுவை அடியில உருவாக்கப்பட்ட அந்த ஒரு ஐக்கிய குடும்பத்தின் வழி வழியாக வம்சமாக நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது? ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னித்து, ஒருவர் அக்கிரமங்களை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கு ஒருவர் நல்ல கருத்துக்களை சொல்லி, புத்தி சொல்லி, வழி நடத்தி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்கு ஒருவர் வேண்டுதல் செய்து, இந்த மாதிரி நம்ம போனோம்னா நீதிமானாகிய ஒவ்வொருவருடைய ஜபமும் அதிக பலன் பெறும் அப்படின்னு நம்முடைய வேதாகமம் கூறுகிறது. சிலுவையில் சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தின் மதிப்பை அறிந்தவர்களாக தேவ பயத்தோடும் பக்தியோடும் அன்போடும் தாழ்மையோடும் நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஐக்கியத்தின், தேவனை தலையாக கொண்ட ஒரு சரீரத்தின் பல்வேறு அங்கத்தினர்களாக நாம் நம்மை பாவித்து இசைவுடன் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோட இசைவோடு நம்ம செயல்பட்டோம்னா மாத்திரம்தான் இந்த தேவனுடைய திருச்சபையை நம்மளால கட்ட முடியும். அதுதான் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அன்றைய தினத்துல தேவன் அவர் காட்டிய கரிசனை, அந்த கஷ்டமான சூழ்நிலைகள்ல அவர் காட்டிய கரிசனையும் அன்பும் இன்று ரொம்ப கம்ஃபர்டபுளான சூழ்நிலையில நம்ம காட்ட முடியாம போறதுக்கு என்ன ரீசன்? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.